நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பலருக்கும் தெரிஞ்ச ஆனா ரொம்பவும் ஆழமான ஒரு கதை. அது நம்ம சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கும் கால பைரவர் அவதாரம் பத்தி தான். போன முறை நாம பார்த்தது ஒரு பொதுவான வடிவம். இப்போ புராணங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த கதை நிஜமாவே ஒரு மாஸ் கதை. வாங்க இந்த பக்தி ரசமான கதையை டீட்டெயிலா கேட்போம். பிரம்மாவின் கர்வமும் சிவனின் சீற்றமும். நண்பர்களே, ஒரு தடவை என்ன ஆச்சு தெரியுமா? மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான பிரம்மாதேவர் தனக்குத்தான் எல்லாரை விடவும் ஞானம் அதிகம், சிருஷ்டி செய்யும் சக்தி தன்னால மட்டும்தான் அப்படின்னு ஒரு சின்ன கர்வம் வந்துருச்சு. இந்த எண்ணம் அவருக்குள்ள ரொம்ப ஆழமா வேரூன்றி போச்சு. ஒரு சமயத்துல தேவர்கள் எல்லாம் கூடி முப்பெரும் தேவர்களில் யார் பெரியவர் அப்படின்னு ஒரு விவாதம் நடத்துறாங்க. அப்போ பிரம்மா, நான் தான் படைப்புக்கு அதிபதி, நான் தான் பெரியவன் அப்படின்னு ரொம்பவும் உறுதியா சொல்றாரு. இதை விஷ்ணு தேவர் மறுக்கிறாரு. இந்த விவாதம் ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கும்போது சிவபெருமான் ஒரு பிரகாசமான ஒளிப்பிழம்பாக அங்க தோன்றாரு. அந்த ஒளிப்பிழம்போட ஆதி அந்தத்தை, அதாவது ஆரம்பம் முடிவை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பிரம்மா தன் கர்வம் காரணமாக இந்த ஒளிப்பிழம்பு என் சக்தியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு தவறா நினைக்கிறாரு. அப்புறம் சிவபெருமானை பார்த்து அவரை ஒரு சாதாரண நபராக கருதி கேலி செய்றாரு. இதுதான் பிரச்சனைக்கு காரணம், கால பைரவரின் கோர தோற்றம். நண்பர்களே, அங்கதான் கதை சூடு பிடிக்குது. பிரம்மாவின் அந்த கர்வம் நிறைந்த பேச்சை கேட்டதும் சிவபெருமானுக்கு அபரிமிதமான கோபம் வந்துருச்சு. ஆமாங்க, அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பயங்கரமான ஒளி வெள்ளத்தோட ஒரு திருவுருவம் வெளிப்படுது. அந்த உருவம் தான் நாம கால பைரவர். கால பைரவர் எப்படி இருந்தார் தெரியுமா? கருத்த மேனி, சிவந்த கண்கள், கூர்மையான பற்கள், கோரமான முகம், கையில் சூலம், கபால மாலை அணிந்து திசைகள் எங்கும் தனது கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக பயங்கரமான ஒலியுடன் தோன்றாரு. அவரோட தோற்றத்தை பார்த்ததும் தேவர்கள் அனைவரும் நடுநடுங்கி போறாங்க. பிரம்மாவின் சிரசை துண்டித்த காலபைரவர் தோன்றியதும் சிவபெருமான் அவரிடம், பிரம்மா தன் படைப்பு சக்தியால் கர்வம் கொண்டு என்னை நிந்தனை செய்திருக்கிறார், அவருடைய இந்த ஆணவத்தை நீ அழிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். சிவபெருமானின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட காலபைரவர் தாமதிக்காமல் பிரம்மாவின் 5 தலைகளில் சிவபெருமானை நிந்தனை செய்த தலையை துண்டித்து விடுகிறார். பிரம்மாவிற்கு 4 தலைகள் மட்டுமே மிஞ்சுகின்றன. துண்டிக்கப்பட்ட அந்த பிரம்மாவின் தலையை காலபைரவர் தனது கையில் உள்ள கபாலத்தில் ஏந்தி கொள்கிறார். இந்த சம்பவம் படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களில் அழித்தல் தொழிலையும் கர்வம் கொண்டவருக்கு பாடம் புகட்டும் சிவபெருமானின் சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. பைரவரின் பிரம்மகத்தி தோஷமும் காசியும். பிரம்மாவின் சிரசை துண்டித்ததால் காலபைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குது. இந்த தோஷத்தை போக்க சிவபெருமான், நீ இந்த பிரம்ம கபாலத்தை ஏந்தி கொண்டு உலகின் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று பிச்சை எடுத்து இந்த தோஷம் நீங்கும் இடம் வரை யாத்திரை செய். எங்கு இந்த கபாலம் உன் கையில் இருந்து கீழே விழுகிறதோ அங்கு உன் தோஷம் நீங்கும் என்று அருள் புரிகிறார். காலபைரவர் பிரம்ம கபாலத்தை ஏந்தி உலகின் பல பாகங்களுக்கும் செல்கிறார். பல இடங்களில் யாசகம் பெறுகிறார். ஆனால் கபாலம் அவர் கையை விட்டு விழவில்லை. கடைசியாக அவர் காசி நகரை அடைகிறார். நண்பர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? காசியின் எல்லையில் அவர் அடியெடுத்து வைத்ததும் அவர் கையில் இருந்த பிரம்ம கபாலம் சட்டென்று கீழே விழுந்து உடைந்து சிதறுகிறது. அதே நேரத்தில் அவரை தொடர்ந்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கி காலபைரவர் முழுமையான சுத்திகரிப்பை அடைகிறார். காசிக்கு காவலான காலபைரவர். இந்த நிகழ்வுக்கு பிறகு சிவபெருமான் காலபைரவரை காசி நகரின் காவல் தெய்வமாக நியமிக்கிறார். காசி விஸ்வநாதரை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் காலபைரவரை வழிபட்டு அனுமதி பெற வேண்டும் என்று விதிவிலக்கு அளிக்கிறார். காலபைரவரின் அனுமதி இல்லாமல் யாரும் காசியில் மோட்சமடைய முடியாது என்பது ஐதீகம். அதனால்தான் காசிக்கு சென்று காலபைரவரை தரிசிப்பது இறந்தவர்களுக்கு மோட்சத்தை அருளும் ஒரு செயலாக இன்றும் நம்பப்படுகிறது. காலபைரவர் காலத்தின் அதிபதி. அவரை வணங்குவதால் காலம் தொடர்பான பிரச்சனைகள், பயம், கடன் தொல்லைகள், எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நீங்கும் என்பது சிவபுராணத்தின் கூற்று. நண்பர்களே, இந்த சிவபுராண காலபைரவர் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கர்வத்தின் விளைவையும் சிவபெருமானின் கருணையையும் காலபைரவரின் சக்தியையும் இந்த கதை நமக்கு உணர்த்துது.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் புராண கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.